அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். உன்னுடைய பேர்? என் பேர் தங்க மலர்கொடி. மலர் கொடி அப்படியே சுத்திட்டு ஆளு. இன்னைக்கு லம்பாக்குறாள் ஆளு. ஐயோ அந்த பக்கமே காட்டுறாள், அந்த பக்கம் காட்டுறாள். நான் சொல்லும் வார்த்தை உனக்கு புரியவில்லை. ஒன்னும் புரியல. உன்னுடைய பேச்சை கேட்ட அந்த பெண்ணை சந்திக்க வந்து சாரு சந்தித்த இடத்தில் அவளை பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. நான் போர் மாலை அது நாரவாய். அப்ப இது நல்ல வாய். நானா திடீர் வடிவல் மாதிரி அடிச்சா என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். புரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்றேன்? நீ எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா? கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்க, முத்துக்களை விட நீ பொக்கிஷமடா பொக்கிஷம். டேய் இதை எங்கெல்லாம் போறாதடா, வேற எங்கனா போறா. நீ போடா. இன்னொரு குத்து பயமாக்குதா எனக்கு. தப்பு எங்க கை வைக்கணும் தெரிய மாட்டேங்குது. நம்பு என்னத்த நம்பு. போடா. இப்ப நான் என்ன பண்ண? ஓஹோ நல்லது. இது நீ சொல்ல, அந்த ஆண்டவன் வந்து உன் வாயில சொல்றான். அந்த ஈஸ்வரன். ஆமா. எப்ப இங்க ஏதோ நடக்க போதுரா, கொஞ்சம் ஜமீன் நல்லபடியா உள்ள போடுறா அப்படின்னு அவன் வாயில வந்து சொல்றான். ஏதோ அவன் சொல்றான்னு நினைச்சு நான் உள்ள போறேன். பார்த்து உசாரு, காலம் கெட்டு போய் கிடக்குது. ஏன்னா அது லவ் விஷயம். சில பேர் கை எடுப்பான், சில பேர் காலை எடுப்பான், சில பேர் தலையே எடுப்பான். பல உதிரங்களை பார்த்து முறுக்கேறிய தான் கோயில் இருக்கிற வேலை செய்யறாங்க. சரி நான் போறேன், பாத்துக்க உசாரு. எது தெரியுமோ போதும் வந்தாங்க அச்சின்னு வர வட்டாங்க. ஒன்னும் தெரியல. வர சொல்லுங்க. பெயரை கேட்ட ஒருவன், கேட்ட பெயர். சரிங்க. எப்படி இருக்குங்க? புரியல. எனக்கு ஒண்ணும் புரியவில்லை. மலர்கொடி கண்ணே உன்னை காண கம்பனை தேடவா, கவியால் மலர் சூட கவிஞனை அணைக்கவா, கரும் கூந்தல் அலையானதோ துள்ளும் இடைரெண்டும் சரியானதோ, வா கண்ணே வா. எங்க வர சொல்றீங்க? எது சொன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. அப்படியா? ஆமா. நான் சொல்லும் வார்த்தை எனக்கு புரியலங்க. ஆமா. மக்கள் அக்கா மல்லேக்கா சக்கல் அக்கா மல்லேக்கா அகின் பகி இந்த காசையா. ஹலோ, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்காக எங்க அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. சீக்கிரமா நீங்க வந்த வழியை பார்த்துட்டு போயிடுங்க. ஏண்டா பிடிவாத குணத்தை விட்டுவிடு. நான் சொல்லும் வார்த்தைக்கு உன் செவிக்கவில்லை. எனக்கு புரியலங்க. வானத்தில் கேட்பது இடி ஓசை, கடலில் கேட்பது அலை ஓசை, கோவிலில் கேட்பது மணி ஓசை, இந்த ஆழமன் தான் இதயத்தில் கேட்பது காதல் ஓசை. I love you செல்ல. I love you. போது வாய் முடுங்க. நீங்க நினைக்கிற தவறான பெண்ணால் கிடையாது. கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க. மீட்கப்படாத ஒரு அழகிய சிலை. வேண்டாம் போயிடுங்க. காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தேடுகிறது, இதயம் உன் அன்பை தேடுகிறது. வா கண்ணே வா. ஐயா தயவு செய்து கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. பேசுவதற்கு நேரம் கிடையாது. நான் சொல்லும் வார்த்தைக்கு உன்னை பார்க்க என் மனம் எப்படி தெரிவிக்கிறது? எப்படி பார்க்கிறது? எப்படி? கண்ணால் உங்களுக்கு சம்மந்தம்
பட்டு துணி வைத்து வந்தேன். பிடிவாத குணத்தை விட்டு கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முத்தா. இதே இடத்துல உயிரே போனாலும் சரி நீங்க நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. போயிடுங்க, வந்த வழி பார்த்து இணங்க முடியாதுங்க. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக. ஓடி வளர்ந்தாலும் தேடி வந்து கொள்ளணும். ஓடி வளர்ந்தாலும் தேடி வந்து கொள்ளணும். படிச்சிருக்கே கொட்டி அழகாடியே உன்னை விடுவதில்லை. ஓடி வளர்ந்தால் தேடி வந்து கொள்ள உன்னை விடுவதில்லை. பாரடி உத்தர பத்துவால் பார்க்கவே பாரடி உத்தர பத்துவால் பார்க்கவே உன்னை விடுவதில்லை. ஓடி வளர்ந்தால் தேடி வந்து கொள்ள உன்னை விடுவதில்லை. தளபதியார் என்ற ஆணவமா ஒரு பெண்ணை பார்த்தவுடனே தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். தாரமாக நினைக்கிறாய். நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஆமா, அவன் கூட வார்த்தை வந்தானா? எங்க அவன்? ஐயோ என்ன கூட கேக்குறாமா? ஒரு முறை இப்படி நடந்தது. இருவருடைய தலையை தரையில் அவர்களை ஜாக்கிரதை. அண்ணா, இவன் மூஞ்ச பாருண்ணா. பூனை பிடிக்கிறவனே நல்லா இருப்பான், அவனை விட கேவலமா இருக்கிறான். இந்த பாவிக்கு காதல் ஒரு கேடு அண்ணா. நீங்களே வரலன்னா இவன் உயிருக்கு பறிச்சுட்டு இருப்பானா? வராதமா சொன்னேன். வா, வா, வா. ஆனமாவன அவனுக்கு பார்வேது என் நண்பனுக்கு வா 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 வாடா என்ன வாடா. அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டான்டா. எதற்காக? அப்பே நஞ்ச எதுக்கோ உள்ள போச்சான் உள்ள போச்சோம். ஒன்றுமே நடக்கல. இது போல நடக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்தது? நல்ல வேலை நான் இல்லாத போட்டேன். நான் இந்த வச்சியா ஒரு நாட்டு தளபதின்னு செஞ்சு உன் நெஞ்சில கால வச்சுவேன். நான் இந்த தான் வச்சிருப்பேன். அரப்போ மன்னிப்போ என்ற தமிழர் பண்பாட்டு வச்சான்ல, அதனால பாருக்கிறாங்க. இதை என்ன ஊருக்குள்ள தண்டோர் போட்டு விடமாட்டே. அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என் மனக்கவலை பார்க்க வேண்டும் என்றால் சரக்கு அடிக்கலாமா? இல்ல, குடிப்பதல்ல என் நோக்கம். வேறனா என் மனக்கவலை பார்க்க வேண்டும் என்றால் என் அந்தரங்க காதலே. யாரு? அது முதல்ல பாக்க வந்தா கௌரவமா உதப்பாட்டு தான் போனோமா? சரி பரவாயில்ல விடு, புறார பார்க்கணும். ஏதோடு கடை ஓரத்தில் தேவனது
நாட்டுல தாச குடும்பத்தில் பெண்ணா பிறந்து என்னதான் சாரு 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 மாதிரி சொல்லுவாங்க. என்னதானா தாச குடும்பத்தில் பெண்ணா பிறந்து என்னாடி இந்த கேவன் அப்பளந்து ஆயாய் நீங்க எடுக்கு தேடி தக்காளத்தியாவே வச்சு குப்பை கொட்டுறான்னு தெரியல பாவம். பெண்ணு என்ன பெண்ணு என்னதான் அந்த ஆசு குடும்பத்தில் பெண்ணா பிறந்து 10 பேருக்கு உடம்ப காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறாரு நந்தரங்க காதலன் அளவன் தான். போன இடம் வந்த இடம் எப்பத்தான் வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்னும் வரலடி அம்மா. என்னாடி இது வரும்போதே நாடி இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே பாதி அம்மாண்டாடி மேலே உடம்ப கட்ட என்ன வரும்போதே வா உக்காருமா உக்காருவா அப்படியே பொண்டாட்டி மாரியே ஆமாப்பா. நீ முழுவாது இருந்து வச்சுக்க பொண்டாட்டியே தான். ஆமாப்பா கூட்ட ஒரு ஆசமாவது நந்து போச்சு போ சொல்லுவா. என்னடா ஆச்சு என்ன இந்த பர்றி அம்மா தாலி வாங்க. என்னடா இதெல்லாம் ஏன்டா இப்படி அக்குருமானே பண்ற மூக்கல ஒட்டிஞ்சா உள்ள போட்டு வர தானே உள்ள போடலாம் பார்த்தா எல்லாம் உட்காந்துங்கிறாங்க திட்டுவாங்க போல. இப்ப நான் என்ன படுத்து நகரேன். ஐயோ ஐயா அம்மா என் பொண்டாட்டி நேரமாச்சு கர்ப்பிணிமா என் சாமாத்தியம்மா நேரமாச்சு கர்ப்பிணி. நிஜமாவா? ஆமா வேலை விட்டு வீட்டுக்கு போனேன். சத்தியமா நீ முன்னாடி மாசமாக்குறான்னு சத்தியமா சொல்றேன். நீ கூட என் பொண்டாட்டி மாரி இருக்கிறம்மா சொல்றேம்மா ஒரு பேச்சுக்கு நேரமாச்சு கர்ப்பிணிமா. சரி வேலை விட்டு வீட்டுக்கு போனா கத்துறா துடிக்கிறான் கதறா. ஐயோ இந்த போறக்கிற நேரம் போல இருக்குது. ஆமா எத்தனை மந்த் யாரு தெரியும் அழகாடாதான் தெரியும். நீ என்னடா இது சொல்ல வரவன் ஒழுங்கா தான் தனியா நின்னுதான் சொல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண மாட்டேன்தாம்மா. அதுக்கு என் மேல வைப்பியா அப்ப கீ வைக்கிட்டா நீ இப்படி பாக்குற மேக்கப் போயிட்டு போதுற மேக்கப் என் பொண்டாட்டி கூட மேக்கப் போடுவா. சரி கத்துறாமா துடிக்கிறா. என்ன பண்ணு எனக்கு என்ன தெரியும்? நமக்கு அது வண்டி தான் தெரியும். இதெல்லாம் என்ன தெரியும் நமக்கு வேலை வண்டி தான் தெரியும். சரி ஓகே நமக்கு என்ன தெரியும்? அப்புறம் உடனே கீழ்ச்சி நான் மாடி மேல கேறேன் போயிட்டு ஒரு ஆயா ஒன்னு இன்ச்சு கூட்டு ஓடியாந்தேன். ஆயா என் பொண்டாட்டி வயிற்று துடிக்கிறான் வந்து பாரு அண்ணன் அதுதான் எல்லாருக்கும் பாக்கும். உடனே வந்து பாத்துச்சு என்ன திட்டுது பாவி நடா பண்ணிக்கிற அட பாவி குழந்தைக்கு ஆபத்து ஆத்தாளுக்கு ஆபத்துரா. நான் ஏன் சொல்றேன் என்ன குழந்தை தலையே திரும்பிங்குதுரா ஆபத்துரா கணக்கில ஆமா உன்னை 108 கால் போடுறேன். நானும் காலை போட்டு காலை போடுறிய அப்ப அறிவருக்கு தான் என்ன ஒண்ணு இல்லை காலை தான் போட்டோமா ஓட்ட உடனே வாரம் வண்டி பறந்துக்கிட்டு வந்துங்குது. அப்புறம் வயந்து நான் மாடி மேல இருக்கிறேன். உடனே என்ன பண்ணுவேன் என் முண்டாட்டில இறங்க முடியாது குண்டு கொட்டா தூக்கின்னு படிக்கட்டில் இறங்கி வரேன். ஆனா விட்டுரு வெயிட் வலிக்குதுன்றா. இறுதி வண்டி வந்துச்சு இறுதின்னு சொல்லிட்டு கீ வந்து பார்த்தா 108 வரல போலீஸ் வண்டி போய் அட கடவுளே என்ன பண்ணுவ. அப்புறம் ரோட்ல வைக்கிறதுக்கு இடல மறுபடியும் தூக்கி மாடி மேல போயிட்டு பெட்டில் வைக்கிறேன். மறுபடியும் ஆறுனு கேக்குது 108 வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி படிக்கட்டி இறங்கி ஓடியாடுறேன். வந்து பார்த்தா எம்எல்ஏ வந்து போய் கடவுளே என்ன பண்ண அப்போ 108 வரல மறுபடியும் மாடி மேல போயிட்டேன். மாடி மேல போய் பெட்டில் வைக்கிறேன். உடனே ஆறுனு கேக்குது மறுபடியும் தூக்கி கீ ஓடியாடுறேன். திரும்ப ஓடியா கீ வந்து பார்த்தா 15 வண்டி போயிடுது. ஐயோ என்ன பண்ணுவேன் ஒரு வண்டி கூட வரல மறுபடியும் மாடி மேல போய் வைக்கிறேன். மறுபடியும் ஆறுனு கேக்குது மறுபடியும் படியிலிருந்து இறங்கி ஓடியாடுறதுக்கும் 108 வந்து நிக்கிறதுக்கும் குழந்தை போறதுக்கும் சரியா போச்சு. அப்பயே குழந்தைக்கு பேர் வச்சேன் என்னன்னு படி கட்டின்னு வச்சுட்டேன். ஆம்பளை என்ன படி கட்டான்னு வச்சிருப்பேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நல்லபடியா பிறந்துச்சா? ஓ எங்கம்மா நல்லபடியா போந்துச்சு. ஏறி இறங்கி மூச்சு வாங்க பிறந்துச்சுமா. அது ஏதோ ஒன்று சுகம். இது நான் எதுக்கு தெரியுமா சொன்னேன்? ஏண்டா இந்த பாருமா நாங்க 3வது மாடியில ஆமா எந்த வண்டி வருது என்ன வண்டி வருதுன்னு எனக்கு என்ன தெரியாது. ஆறுனு கேட்டு ஓடியாடுறோம். அதனால எல்லா வண்டிக்கும் ஒரே ஆறுனு வச்சுருந்தா எப்படி பிரச்சனை? இதனால தான் பிரச்சனை. அதனால ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஆறுனு கண்டுபிடிச்சிக்கிறேன். அதை வைங்க பிரச்சனையே கிடையாது. எப்படி எங்க இருந்தாலும் அந்த வண்டி வந்துனா கரெக்டா வந்துருவாங்க. ஒரு போலீஸ் வண்டி வருதுன்னு வச்சுக்கோ எப்படி அதுக்கு புட்டா அது வைங்க. இது ஆரன் ஏன்னா வாயினா எல்லா வண்டிக்குது புட்டா கரெக்டா தெரிஞ்சுவான். சரி எம்எல்ஏ வண்டி வருது லஞ்சு சூப்பரா கரெக்டா கண்டுபிடிச்சுவாங்க. சரி ஃபயர் என்ஜின் வந்துச்சுன்னா எரித்ரா சூப்பரா
அப்ப 108க்கு என்ன தான் வைக்கணும்? ஐயோ 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 வச்சின்னு வச்சுக்கா கரெக்டா கண்டுபிடிச்சுவோம் எந்த வண்டி எங்க வருதுன்னு. இது போல வண்டி மாத்தி வச்சு நான் என்ன பண்ணுவேன் நானு? அம்மா தப்பே அவங்க யார் மேல? தப்பா அவங்க மேல எல்லாம் கிடையாது. ஒரு பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கணும். நான் நல்லா பார்க்க வச்சமா இந்த பிரச்சனையா நான் பார்க்காதுன்னு தான் பிரச்சனையா வரப்போகுது. நீ பாக்குறதுனால உண்டாவறாங்க அது வேற. நீ கண்டுபிடிச்சா இது எதுக்கு தெரியுமா சொன்ன? நீ 3வது மாடல குடும்பம் இருக்காது கீறு இந்த பிரச்சனை நிறைய வரும். ஐயோ நான் அப்படி எனக்குலாம் புள்ள அப்பா வண்டி காரணம் மாத்த சொல்லு. நோ 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 அப்படியே என் கூச்சார் மாதிரியே பேசுற பாரு. நோ 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 அவங்க அம்மா தாலி அறப்பேன். ஐயோ எங்க மாமியா ஒரு புத்தம் சொல்லி இருப்பாங்க அம்மா தாலி தாலி அதே மாதிரி பேசுறேன்.